ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் தனது அதீத ஞாபக சக்தியாலும் நேர்த்தியான வேலையாலும் வியக்க வைத்துள்ளார் சிவகங்கையைச் சேர்ந்த சந்தோஷ் பாலாஜி. ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு முன்மாதிரியாக விளங்கும் இவருக்கு அரசு கை கொடுக்க வேண்டுமென்ற கோரிக்கை எழுந்துள்ளது. உலகம் முழுவதும் இன்று ஆட்டிச விழிப்புணர்வு நாள் கடைபிடிக்கப்படுகிறது. மூளை நரம்பு வளர்ச்சி குறைபாடான ஆட்டிசத்தால் பாதிக்கப்படும் குழந்தைகளுக்கு மருந்துகள் இல்லை என்றாலும் பயிற்சியின் மூலம் அவர்களை மேம்படுத்த முடியும். பொதுவாக ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தில் திறமையுடன் இருப்பார்கள். அவ்வாறு தனது அதீத ஞாபக சக்தியால் பலரையும் வியக்க வைத்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையைச் சேர்ந்த ராஜேஸ்வரன் யோகலட்சுமி தம்பதியின் மகனான சந்தோஷ் பாலாஜி. நடிகர் விஜயின் தீவிர ரசிகரான சந்தோஷ் பாலாஜி விஜய் நடித்த 69 படங்களின் பெயர்களையும் வரிசையாக கூறி அசத்துகிறார். ஞானய தீர்ப்பு, பெங்கூர பாண்டி, ரசிகன், தேவா, ராஜாவின் பார்வையிலே, பைரவா, மெர்சல், சர்க்கார், பிகுல், மாஸ்டர், பீஸ்ட், வாரிசு, லியோ, போட்டு, ஜனநாயகன். 25 வயதாகும் சந்தோஷ் பாலாஜி 10ஆம் வகுப்பு வரை படித்துள்ள நிலையில் கடந்த 8 ஆண்டுகளாக ராமநாதபுரம் மாவட்டம் ஓரியூரில் உள்ள தனியார் பள்ளியில் அலுவலக உதவியாளராக பணியாற்றி வருகிறார். பள்ளியில் சரியான நேரத்திற்கு மணி அடிப்பது, ஆசிரியர்களிடம் கையெழுத்து பெறுவது என வெகு இயல்பாக பணி செய்து வரும் சந்தோஷ் பாலாஜி முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் ஆட்டிசத்தை வெல்லலாம் என்பதை நிரூபித்துள்ளார். ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்டவர் என யாரும் கூற முடியாத அளவுக்கு சந்தோஷ் நடந்து கொள்வார் என பள்ளியின் நிறுவனர் கூறினார். தேவகோட்ல இருந்து 25 கிலோமீட்டர் பஸ்ல தனியாவே வந்துட்டு தனியாவே போயிருவான். டைமிங்கிறத ஃபாலோ பண்ணுவான் சார். மெமரி பவர் ஜாஸ்தி. ஒரு டைம் கத்துக்கிட்டானா கரெக்டா ஃபாலோ பண்ணிக்குவான். பணியில் நேர்த்தியுடன் செயல்படுவார் என உடன் பணியாற்றும் ஊழியர்கள் குறிப்பிட்டனர். நம்ம கூட ஒரு சில விஷயத்தை மறந்துடுவோம். பட் அவன் அதை கரெக்டா கேட்ச் பண்ணி அட் டைத்துல கரெக்டா பண்ணுவான். 25 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் கடினப்பட்டு போராடி மகனை வளர்த்துள்ளதாகவும் ஆட்டிசம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் வாழ்க்கை இருக்கிறது என்பதனை உணர்ந்து அரசு கருணை காட்ட வேண்டுமெனவும் கேட்டுக்கொண்டார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னுடைய குழந்தையினுடைய வாழ்க்கையை மனதில் வச்சுட்டு ஏதாவது ஒரு வேலை கொடுத்து ஒரு பேர் எழுதுறது, இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு நேம் அப்டேட் பண்றவங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் ஏதாவது இருந்ததுன்னா கொடுத்து உதவி பண்ணி என்னுடைய குழந்தையினுடைய வாழ்க்கைக்கு ஒரு விளக்கேற்றி வைக்குமாறு நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆட்டிசத்தை வென்ற சந்தோஷ் பாலாஜி வாழ்க்கையிலும் வெல்ல தமிழ்நாடு அரசு வழிகாட்டுமா என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஓரியூரில் இருந்து செய்தியாளர் வீரகுமரன்.